ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டியா போர்ட்டலோட இன்ட்ரோடக்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சாஃப்ட்வேர் பேர் வந்து டியா போர்ட்டல், டோட்டல் இன்டகிரேட்டட் ஆட்டோமேஷன் போர்ட்டல்னு சொல்லுவாங்க. இதில் இன்டகிரேட்டடாக பிஎல்சி, ஹெச்எம்ஐ, ஸ்கேடா, செர்வோ சிஸ்டமோ இல்லை விஎஃப்டியோ வந்து உங்களால் இன்டகிரேட்டடாக ஒர்க் பண்ணிக்க முடியும். அதனால தான் இது வந்து டோட்டல் இன்டகிரேட்டட் ஆட்டோமேஷன் சொல்கிறாங்க. ப்ளஸ் இன்ஜினியரிங் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேராக இருக்கும். ப்ளஸ் வந்து டயக்னோஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும். அதனால் உங்களுக்கு டவுன் டைம் ரெடியூஸ் ஆகும், ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ப்ளஸ் சேஃப்டி வைஸ் பார்த்திங்கன்னா 2 ஸ்டேஜ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. செக்யூரிட்டி இன்டெகிரேட்டடாகவே உங்களுக்கு வந்துடும். ப்ளஸ் டெக்னாலஜி வைஸ் வந்து அட்வான்ஸ்டு டூல்ஸோ இல்லை அட்வான்ஸ்டு மோஷன் கண்ட்ரோலோ, செர்வோவோ, விஎஃப்டியோ எல்லாமே வந்து இன்டெகிரேட்டடாக இருக்கும். அடுத்து வந்து இந்த ஆட்டோமேஷன் போர்ட்ஃபோலியோவில் வந்து டிஜிட்டல் வைஸ் என்னென்ன இதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரிஸாக பிரிச்சிருக்காங்க. ஆப்ரேஷன்ஸ், கண்ட்ரோல், ஃபீல்டு. ஆப்ரேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேடா சிஸ்டம், எனர்ஜி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து ஆப்ரேஷன் வைஸில் யூஸ் பண்ணுறதுக்கு இருக்கும். கண்ட்ரோல் காம்பனன்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னா கண்ட்ரோலர், ஹெச்எம்ஐ, ஐபிசி, கம்யூனிகேஷன்ஸ், மோஷன் கண்ட்ரோல், சிஎன்சி இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் டிவைஸஸில் வரும். ஃபீல்டு டிவைஸஸில் பவர் சப்ளை, இண்டஸ்ட்ரியல் ஐடென்டிஃபிகேஷன், டிஸ்ட்ரிபியூட்டட் ஐஓ, டிரைவ் சிஸ்டம்ஸ், இண்டஸ்ட்ரியல் கண்ட்ரோலர்ஸ் இதெல்லாமே வந்து ஃபீல்டு டிவைஸஸில் வரும். மேஜராக இது லிஸ்ட் பண்ணியிருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் வந்தோம்னா ப்ராடக்ட் டிசைன், ப்ரொடக்ஷன் பிளானிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூஷன், சர்வீசஸ் இந்த மாதிரி கேட்டகரிஸில் எல்லாமே வந்து இதை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிமெட்டிக் கண்ட்ரோலர்ஸில் என்னென்ன கண்ட்ரோலர்ஸ் இருக்குது அப்படிங்கிற போர்ட்ஃபோலியோ இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மேஜர் ஏரியா. பேசிக் லெவல் நீங்கள் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா 1200 சீரிஸ் சிபியூ வந்து போய்க்கலாம். அட்வான்ஸ்டு லெவல் போகிறேன், கம்யூனிகேஷன்ஸ் டிவைசஸ் வந்து நிறையா ஒர்க் பண்ணுறேன், ஃபெயில் சேஃப் சிஸ்டம், டெக்னாலஜி பிளாக்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் 1500 சீரிஸ் போய்க்கலாம். இல்லை டிஸ்ட்ரிபியூட்டட் கண்ட்ரோலர் சிஸ்டம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ET 200 சிபியூ போய்க்கலாம். இதில் வந்து டிஎஃப் எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா டிங்கிறது வந்து டெக்னாலஜி பிளாக், எஃப் வந்து ஃபெயில் சேஃப் சிஸ்டம். டெக்னாலஜி பிளாக்னால் நீங்கள் செர்வோ சிஸ்டம்ஸ் வித் சிங்க்ரனைசேஷன்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மேஜராக வந்து டெக்னாலஜி பிளாக் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து டிரைவ் கண்ட்ரோலர்னு ஒன்று இருக்குது. டிரைவ் கண்ட்ரோலர்னு வந்து பார்த்திங்கன்னா CPU 1504D டிஎஃப்னு போட்டிருக்காங்க இல்லைங்களா, அது வந்து டிரைவ் கண்ட்ரோலர்னு சொல்லுவாங்க. டிரைவ் வித் இன்டகிரேட்டட் டெக்னாலஜி அண்ட் ஃபெயில் சேஃப் சிஸ்டம் அதுதான் வந்து டிடிஎஃப்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா டியா போர்ட்டலுக்குள்ளேயே உங்களால் ஒர்க் பண்ணிக்க முடியும். ஒரே சாஃப்ட்வேருக்குள்ளே எல்லா டைப் ஆஃப் சிபியூஸும் உங்களால் கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர்ஸும் அதோட பெனிஃபிட்ஸ் போட்டிருக்காங்க. மேஜராக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ரேஸ் லாங் யூஸ் பண்ணி எரர் கண்டுபிடிக்க முடியும். ப்ளஸ் வெப் சர்வர் வந்து இன்டெகிரேட்டடாக இருக்கிறனால உங்களால் சாஃப்ட்வேரே இல்லாமல் டேரெக்டாக வெப் சர்வர் வழியாக உங்கள் சிபியூ அசஸ் பண்ணி அந்த சிபியூவில் இருக்கிற ஃபால்ட்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ப்ளஸ் இன்டெகிரேட்டட் சிஸ்டம் டயக்னாஸ்டிக் அடிஷ்னல் ப்ரோக்ராமிங் எதுவும் உங்களுக்கு தேவையில்லை. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈஸி இன்ஸ்டலேஷன் அண்டு கமிஷனிங். அடுத்தது வந்து பாஸ்வேர்ட் ப்ரொடக்ஷன் லெவல் என்ன இருக்குது, அதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஃபெயில் சேஃப் சிஸ்டம் வந்து இன்டெகிரேட்டடாக இருக்கிறது இருக்குது, ப்ளஸ் மோஷன் கண்ட்ரோல், பிஐடி, ஆட்டோ டியூனிங் ஆப்ஷன்ஸ் வந்து சிம்பிளாக இருக்குது. கம்யூனிகேஷன் வந்து ப்ராஃபிநெட், ப்ராஃபிபஸ் ஓட கம்யூனிகேஷன்ஸ் அவைலபிள் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலரில் என்னென்ன மாடியூல்ஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. 1500 வந்து பார்த்திங்கன்னா CPU, இன்டர்ஃபேஸ் மாடியூல், பவர் சப்ளை, கம்யூனிகேஷன் மாடியூல், சிக்னல் மாடியூல்ஸ் அண்ட் டெக்னாலஜி மாடியூல்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. பேசிக் கண்ட்ரோலர் 1200 சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா சுவிட்ச் மாடியூல், பவர் சப்ளை, கம்யூனிகேஷன் மாடியூல்ஸ், CPU, சிக்னல் மாடியூல்ஸ், டெக்னாலஜி மாடியூல்ஸ், சிக்னல் போர்ட்ஸ் இந்த மாடியூல்ஸ்லாம் இருக்குது. டிஸ்ட்ரிபியூட்டர் கண்ட்ரோலரில் வந்து பார்த்திங்கன்னா ET 200SP CPU இருக்குது. அடுத்து ET 200SP மாடியூல்ஸோட ஐபோ மாடியூல்ஸ் இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்தர் அப்கமிங்கில் வந்து டியா போர்ட்டலில் 1200 CPU பற்றி எப்படி பேசிக்கில் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, என்னென்ன மாடியூல்ஸ் அவைலபிள் இருக்குது, அதோட ஃபீச்சர்ஸ் என்ன, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மாடியூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து டீட்டெயில்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
இந்த டியா போர்ட்டலோட பேசிக் வந்து எதுக்கு எடுத்தேன்னா, ஃபஸ்ட்டு டியா போர்ட்டல் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. அதுக்காக தான் இந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோ கொடுத்தேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.